மார்னிங். இப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த வில்லேஜ் மேப்பில் நம்ம ஒரு சில சிம்பிள்ஸை பற்றி என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். எது இதெல்லாம் ரெவன்யூ ஸ்டோனு, எது வந்து கவர்மெண்ட் ஸ்டோனு, எது ஃபாரஸ்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்ல போகிறோம். பட் இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் அப்படிங்கிற நம்ம, அதாவது ரோடுக்கு அந்த காலத்தில் வண்டி தடம் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம ரோடுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த இடத்துல மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேட்ச் பண்ணி ஒரு சில குட்டை இந்த இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எதாவது மென்ஷன் பண்ணி இது வந்து ரியலாகவே ரோடு, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளார இருக்கிற பில்டிங்ஸ் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் சர்வே ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இது வந்து ராக் பாயிண்ட், ஓகேங்களா. இந்த ராக் பாயிண்ட் இது வந்து பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ். இந்த வில்லேஜ் ரெண்டும் மீட் பண்ணுறது ட்ரை ஜங்ஷன் அப்படின்னு இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் போடுறாங்க இல்லைங்களா சார். இது வந்து அடுத்துல இருக்கிற வில்லேஜுக்கு வந்து நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம சொல்கிறோம். இதில் வேறு வில்லேஜ், இது வேறு வில்லேஜ். இது வந்து இன்னொரு மேப்பில் ஜாயின் பண்ணுறதுனால இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பிண்டு வேறு ஏதாவது காமிச்சிருக்காங்க. என்ன வில்லேஜ் நம்பர் என்ன, சர்வே நம்பர் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே வண்டி தடம். இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு வில்லேஜ், அதாவது ட்ரை ஜங்ஷன் அப்படிம்பாங்க இதை. இன்னொன்று இந்த பக்கம் பை ஜங்ஷன் போட்டிருப்பான் பாருங்க. இந்த பக்கம் போகிறதுல இந்த பக்கம் இருக்கும் பை ஜங்ஷன். மற்றபடி இந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு தெரியும், இதுவும் ஒரு வில்லேஜ். ஸோ இதனுடைய அடுத்து பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. கிராம எண் 30 செம்மநத்தம். இங்கே கிராம எண் என்னது கடுக்காமரத்தூர். இதனுடைய இது ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணது பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ ராக் பாயிண்ட் ஒன்று அங்கே பார்த்தோம் இல்லைங்களா மேலே, இதை வந்து மெயின் ராக் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. அதே மாதிரி இந்த கார்னரில் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கணும். இல்லைன்னா இவர் சொன்னார் இல்லை வழியில் இங்கே ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னார். சரி, இதுவும் ராக் பாயிண்ட் தாங்க. இப்போ நம்ம வழியில் பார்த்தோம் இல்லைங்களா, அது வெளியில் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணால் ஒன்று இந்த டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் செக் பண்ணி பார்க்கணும், இல்லைனா இந்த டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் டேலி ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேப்பா. மார்னிங். இப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த வில்லேஜ் மேப்பில் நம்ம ஒரு சில சிம்பிள்ஸை பற்றி என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். எது இதெல்லாம் ரெவன்யூ ஸ்டோனு, எது வந்து கவர்மெண்ட் ஸ்டோனு, எது ஃபாரஸ்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்ல போகிறோம். பட் இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் அப்படிங்கிற நம்ம, அதாவது ரோடுக்கு அந்த காலத்தில் வண்டி தடம் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம ரோடுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த இடத்துல மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேட்ச் பண்ணி ஒரு சில குட்டை இந்த இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எதாவது மென்ஷன் பண்ணி இது வந்து ரியலாகவே ரோடு, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளார இருக்கிற பில்டிங்ஸ் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் சர்வே ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இது வந்து ராக் பாயிண்ட், ஓகேங்களா. இந்த ராக் பாயிண்ட் இது வந்து பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ். இந்த வில்லேஜ் ரெண்டும் மீட் பண்ணுறது ட்ரை ஜங்ஷன் அப்படின்னு இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் போடுறாங்க இல்லைங்களா சார். இது வந்து அடுத்துல இருக்கிற வில்லேஜுக்கு வந்து நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம சொல்கிறோம். இதில் வேறு வில்லேஜ், இது வேறு வில்லேஜ். இது வந்து இன்னொரு மேப்பில் ஜாயின் பண்ணுறதுனால இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பிண்டு வேறு ஏதாவது காமிச்சிருக்காங்க. என்ன வில்லேஜ் நம்பர் என்ன, சர்வே நம்பர் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே